நீங்கள் இணைந்திருப்பது ரூபவாகினியின் பிரதான செய்திகளோடு. நான் AM ரீஸ்மி. நான் ரஜினி ஆண்ட்ரூ. நிக்கினி போயா தினம் இன்றாகும். இதனை முன்னிட்டு நாடு பூராவும் மத நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. புத்த பெருமானின் பரிநிர்வாணத்தை அடுத்து ரஜகானு வரையில் நிக்கினி பௌர்ணமி தினத்தன்று பிக்கு சாசனத்தின் மறுசீரமைப்புகள் மேற்கொள்ளப்பட்டன. நிக்கினி போயா தினத்திலேயே புத்த பெருமான் பிக்குமார்கள் 500 பேருக்கு உபதேசம் வழங்கினார். பிக்குமார்கள் தொடர்பான ஒழுக்க நெறிக்கோவை ஒன்று நிக்கினி பௌர்ணமி தினத்தன்று அறிமுகப்படுத்தப்பட்டது. சகல போயா தினங்களிலும் அலரி மாளிகையில் இடம்பெறும் தர்ம போதனை இம்முறையும் கண்டி ஜனாதிபதி மாளிகையில் நடைபெற்றது. அஸ்கிரிய மகாவிகாரியின் பரிவேனாதிபதி சாஸ்திரபதி பண்டித சங்கைக்குரிய நாரம்பனாவே ஆனந்த தேரர் தர்ம போதனையை நிகழ்த்தினார். இது 114வது தர்ம போதனை நிகழ்வாகும். இலங்கை ரூபவாயினி கூட்டுத்தாபனம் ஹாரிஸ் பத்துவ ஹேனகம ஸ்ரீ சங்கானந்த பிரிவினா விகாரையிலிருந்து மத நிகழ்ச்சிகளை நாள் பூராவும் நேரடியாக ஒளிபரப்பியது. புத்த பூஜை, சப்த பூஜை, தர்ம உரையாடல், சமூக நலன்புரி திட்டங்கள் என்பன இடம்பெற்றன. நாட்டை கட்டியெழுப்புவதற்கு சகல இன மக்களும் மதத்தவர்களும் கூட்டாக கைகோர்க்க வேண்டும் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். சுதந்திர நாட்டை உருவாக்கவில்லையானால் எவருக்கும் தமது பணிகளை மேற்கொள்ள வாய்ப்பு கிடைக்காது. சுதந்திரம் அர்த்தமுள்ளதாக அமைவதற்கு சகலரும் ஒன்றிணைந்து அபிவிருத்தி பணிகளை முன்னெடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். கம்பளை புவனேகபா விகாரைக்கு 85 ஆண்டுகள் பூர்த்தியடைவதை முன்னிட்டு நேற்று நடைபெற்ற வைபவத்தில் ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். மதங்களுக்கு இடையில் சகவாழ்வை மேற்கொண்டு மத உணர்வுடன் கூடிய எதிர்கால தலைமுறையை உருவாக்குவதற்கு பங்களிப்பு செய்வது சகலரதும் பொறுப்பு என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். අපේ අනාගත පරපුර පන්සලෙන් වැඩිහිටියට සලකන්නේ නැත්නම් පන්සලට පල්ලියට කෝවිලට යන්නේ නැත්නම් ආගම ගැන අවබෝධයක් නැත්නම් දෙමව්පියන්ට සලකන්නේ නැත්නම් මේ ඇතිවිය හැකි සමාජය මොකද්ද කියන එක පිළිබඳව අපි හිතන්න ඕනේ. එhmenan මේකේ වගකීම රාජ්‍යයකට විතරක් කරන්න පුළුවන් කමක් නැහැ. එhmenan මේ දරුවන් හදා ගැනීම අනාගත පරපුර හදා ගැනීම දෙමව්පියන්ට වගේම සමාජයේ භික්ෂුන් වහන්සේලාට ආගමික නායකයින්ට සහ රාජ්‍යයට අපිට තියෙනවායි කියන එක අපි දන්නවා. අපි අපේ අනාගත පරපුරට දරුවන්ව රැක ගැනීමටත් ඔවුන් ඉදිරියට ගෙන යාමටත් මේ රට සාමූහිකව ගොඩනැගීමටත් සියලුම ජාතීන් සියලුම ආගමිකයින් අත්වැල් බැඳගෙන ඉදිරියට යන්නට පුළුවන් රටක් බවට පත් කරගන්නට ලෝකේ ආසියාවේ ආශ්චර්යයක් බවට පත් කරගන්නට අපි ඉදිරිසිතින් මෙවන් අවස්ථාවකදී පතමින් මා සියලු දෙනාටම සුබානාගතයක් පතනවා. ஸ்ரீ புவனேகபா பிரிவினாதிபதி சங்கைக்குரிய நியம்கதர விமலஜோதி தேரருக்கு சங்கநாயக்க பதவி வழங்கப்படுவதை முன்னிட்டு ஜனாதிபதி அவருக்கு நினைவு சின்னமும் வழங்கினார். பிரிவினாவை பற்றி எழுதிய நூலொன்றும் ஜனாதிபதிக்கு கையளிக்கப்பட்டது. மகா சங்கத்தினரும் பிரதமர் DM ஜெயரத்ன, அமைச்சர்களான SP திசாநாயக்க, மஹிந்தானந்த அலுத்கமகே ஆகியோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். கண்டி எசல உற்சவத்தின் இறுதி ரந்தோலி பெரேர இன்று வீதி உலா வருகிறது. இது இரவு 8:20 ரூபவாயினி, நேத்ரா, NTV அலைவரிசைகளூடாக நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படும். செய்மதி தொழில்நுட்பம் மூலம் 100 நாடுகளில் உள்ள மக்கள் பெரேரவை காணும் வாய்ப்பும் கிட்டியுள்ளது. கண்டி 4வது ரந்தோலி பெரேர நேற்று வீதி உலா வந்தது. இறுதி பெரேரவை காண்பதற்கு லட்சக்கணக்கான உள்நாட்டு வெளிநாட்டவர்கள் வருவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. கண்டி மாநகர சபையும் தனியார் நிறுவனங்களும் வசதிகளை ஏற்பாடு செய்துள்ளன. முதலுதவி சிகிச்சை, விசேட சமூக நலன் சேவை, தானசாலை, குடிநீர் வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. கண்டி நகரில் நாளை விசேட வாகன போக்குவரத்து ஏற்பாடு மேற்கொள்ளப்படும். மக்களின் பாதுகாப்புக்கு விசேட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ்மா அதிபர் HNP அம்பன்வல தெரிவித்துள்ளார். நாளை தீர்த்தோற்சவத்துடன் பெரஹர முடிவடையும். இதனை அடுத்து பெரஹர நிறைவு பெற்றதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிற்கு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும்.
வரலாற்று சிறப்புமிக்க யாழ் தொண்டமானாறு ஸ்ரீ செல்வச்சந்நிதி ஆலய வருடாந்த மகோற்சவ தேர் திருவிழா இன்று காலை இடம்பெற்றது. கருவறையில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானுக்கும் ஏனைய பிரகார மூர்த்திகளுக்கும் இடம்பெற்ற பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து உள்வீதி வலம் வருதல், தேர்ப்பவனி என்பன இடம்பெற்றன. இத்திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு சித்தாண்டி ஸ்ரீ வள்ளிக்குஞ்சரி சமேத ஸ்ரீ சித்திரவேலாயுத சுவாமி பேராலயத்தின் விஜயவருட வருடாந்த மகோற்சவம் இன்று காலை தீர்த்தோற்சவத்துடன் நிறைவடைந்தது. ஆலயத்தில் இடம்பெற்ற விசேட பூஜையை தொடர்ந்து சுவாமி பிரதான வீதி வழியாக ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு தீர்த்தோற்சவம் நடத்தப்பட்டது. நாட்டின் பல்வேறு பகுதிகளையும் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீர்த்தமாடி தமது நேர்ச்சிகளை நிறைவேற்றினார்கள். கிழக்கு மாகாணத்தில் இலங்கை மெத்தடிஸ்ட் திருச்சபை ஆரம்பிக்கப்பட்டு 200 ஆண்டுகள் பூர்த்தியாவதை முன்னிட்டு பல்வேறு சமய சமூக பணிகள் இடம்பெற்று வருகின்றன. மட்டக்களப்பு மாவட்டத்தின் பிரதான நிகழ்வு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கான மெத்தடிஸ்ட் திருச்சபையின் தலைவர் அருட்திரு தயாசீலன் தலைமையில் மட்டக்களப்பு திருச்சபை வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்ட இலங்கை மெத்தடிஸ்ட் திருச்சபையின் தலைவர் அருட்திரு AW ஜெபனேசன் ஜெப வழிபாடுகளை நடத்தினார். 200வது வருட பூர்த்தியை முன்னிட்டு அமைக்கப்பட்ட நினைவு படிகம் அதிதிகளால் திறந்து வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட அரசு அதிபர் PSM சார்ல்ஸ், கிழக்கு பிராந்திய பிரதி போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர உள்ளிட்ட அதிகாரிகளும் சமய தலைவர்களும் கலந்து கொண்டார்கள். மட்டக்களப்பு செங்கலடி புனித நிக்கலஸ் தேவாலயத்தின் வருடாந்த திருவிழா கூட்டு திருப்பலியுடன் நிறைவடைந்தது. மறை மாவட்ட ஆயர் ஜோசப் பொன்னையாவின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பங்குத்தந்தை மகிமைதாஸ் தோமஸ்கன் மற்றும் சபை அருட்பணியாளர்கள் கலந்து கொண்டார்கள். வெஸ்பஸ் ஆராதனையிலும் திருச்சொரூப பவனியிலும் பல்வேறு பிரதேசங்களையும் சேர்ந்த பக்தர்கள் கலந்து சிறப்பித்தார்கள். கம்பளை உடப்பலாத்த பிரதேச சபையின் எதிர்க்கட்சி தலைவர் உட்பட ஐக்கிய தேசிய கட்சியின் 300க்கும் மேற்பட்ட செயற்பாட்டாளர்கள் அரசில் இணைந்துள்ளனர். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்து தமது ஆதரவை அரசுக்கு வழங்குவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். கம்பளை தொழுவில் உள்ள பிரதமர் DM ஜெயரத்னவின் இல்லத்தில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. உடப்பலாத்த பிரதேச சபையின் எதிர்க்கட்சி தலைவர் பெனடிக்ட் விஜயநாயக்க, கம்பளை தேர்தல் தொகுதியின் ஐக்கிய தேசிய கட்சியின் கிளை தலைவர்கள், இளைஞர் அமைப்புகளின் பிரதிநிதிகள் ஜனாதிபதியை சந்தித்தனர். நாளுக்கு நாள் அழிந்து வரும் ஐக்கிய தேசிய கட்சியில் தமக்கு எதிர்காலம் இல்லை என தெரிவித்த அவர்கள் நாட்டுக்கும் மக்களுக்கும் சேவையாற்ற அரசுடன் இணைவதாகவும் தெரிவித்துள்ளனர். சிறந்த நாடொன்றை உருவாக்குவதற்காக எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ளக்கூடிய கல்வி அறிவும் புத்தி கூர்மையும் உள்ளவர்கள் அரசியலில் பிரவேசிப்பதன் முக்கியத்துவத்தை ஜனாதிபதி இங்கு எடுத்துக் காட்டினார். අනාගතයේදී මේ රටේ අපිට මුහුණ දෙන්න තියෙන ප්‍රශ්න ජාතික වශයෙන් හා ජාත්‍යන්තර වශයෙන් අවබෝධ කරගන්නට පුළුවන් ශක්තියක් තියෙන පිරිස්, විශේෂයෙන්ම පළාත් සභාවල් තුල ඉන්න ඕන කියන එකයි මගේ දැඩි විශ්වාසය. ඉතින් අපි මේ තරඟයේදී පක්ෂයේ දිනවන්න ඕන මුලින් ඊළඟට තමන්ගේ නියෝජිතයෝ තෝරගන්න ඕන. பிரதமர் DM ஜெயரத்ன உட்பட பிரமுகர்கள் பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். அரசாங்கம் ஏனைய மாகாணங்களை விட வடமாகாணத்தின் அபிவிருத்தி விடயத்தில் கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாக அமைச்சர் சுசில் பிரேமஜாந்த தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் இந்த அபிவிருத்தியை முன்னெடுப்பதற்கு வடபுல மக்கள் பொறுப்பு வாய்ந்த பிரதிநிதிகளை தெரிவு செய்ய வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார். யாழ் வரணி பிரதேசத்தில் இடம்பெற்ற ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பிரசார கூட்டத்தில் அவர் கருத்து வெளியிட்டார்.
ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட வேட்பாளர் அங்கஜன் ராமநாதன் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தார். யாழ் மாவட்ட வேட்பாளர் சர்வானந்தா, கிளிநொச்சி மாவட்ட வேட்பாளர் கீதாஞ்சலி நகுலேஸ்வரன் ஆகியோரும் இதில் கலந்து கொண்டார்கள். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் கீழ் போட்டியிடும் முஸ்லிம் அரசியல் பிரதிநிதிகளை வெற்றி பெறச் செய்வதன் மூலம் முஸ்லிம்களின் தேவைகளையும் சலுகைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று பிரதமர் டி.எம். ஜெயரத்ன தெரிவித்தார். மத்திய மாகாண சபைக்காக கண்டி மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு சார்பாக போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து கம்பளியில் இடம்பெற்ற கூட்டத்தில் பிரதமர் இதனை தெரிவித்தார். கண்டி மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு சார்பில் ரிஸ்வி ஃபாரூக், கமல் வெலிகோலா ஆகியோரை ஆதரித்தும் கூட்டம் நடைபெற்றது. இதில் கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் லொஹான் ரத்வத்த கலந்து கொண்டு உரையாற்றினார். முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் பிரதேச செயலக பிரிவில் அமைச்சர் சந்திரசிறி கஜதீர தலைமையில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பிரசார கூட்டம் இடம்பெற்றது. இப்பகுதி தொடர்ந்தும் அபிவிருத்திக்கான ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என வேட்பாளர் சிவலிங்கம் சதீஷ்குமார் தெரிவித்தார். இந்த பிரசார கூட்டத்தில் பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டார்கள். குசல்லாவ சங்குவாரி தோட்டத்தில் மத்திய மாகாண சபை தேர்தலை ஒட்டிய பிரசார கூட்டம் நேற்று நடைபெற்றது. ஊவா மாகாண அமைச்சர் செந்தில் தொண்டமான் தலைமையில் இடம்பெற்ற இந்த கூட்டத்தில் வேட்பாளர்களான NSS செல்லமுத்து, துரை மதியுகராஜா, டி ரவீந்திரன் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் மக்களை தொடர்ச்சியாக ஏமாற்றி வருவதாக பாராளுமன்ற உறுப்பினர் PH என குற்றம் சாட்டியுள்ளார். வடமாகாண சபை தேர்தலில் தமிழ் மக்கள் சரியான முடிவை எடுக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். அவர் தொடர்ந்தும் அங்கு கருத்து வெளியிடுகையில், குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் தமிழ் மக்களை மிகவும் மோசமாக போக்கு காட்டி அந்த மக்களின் வாக்குகளை அவர்களுக்கு தெரியாமலே அந்த வாக்குகளை பெற்று மிகவும் கீழான ஒரு அரசியல் தத்துவத்தை ஒரு அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். நோக்கமே இவர்கள் தொடர்ந்து பார்லமெண்டத்தில் இருக்க வேண்டும், இப்பொழுது மாகாண சபையில் இருக்க வேண்டும், அதுக்கு முன்னர் கொஞ்ச நாளைக்கு முதல் பிரதேச சபையில் இருக்க வேண்டும். இந்த வகையில் இப்பொழுது வடக்கு மக்கள் சரியான ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். அவர்களுக்கு மக்களை பற்றி எந்த கவலையும் இல்லை. பார்லமெண்டத்தின் சொகுசுகளை அனுபவிக்க வேண்டும் என்பதாக இதில் இந்த மக்கள் இந்த வடபகுதி தேர்தலை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு அரசுக்கு வாக்களித்து அரசின் அபிவிருத்திகளின் பங்குதாரராகி ஆசியாவின் ஆச்சரியமிக்க நாடாக இந்த இலங்கை மாற்றமடைந்து கொண்டு வருகிறது. அதன் பங்குதாரராக மாற வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. நாடு முழுவதிலும் 30,000 கிராமங்களை இணைக்கும் வகையில் வீதிகள் நிர்மாணிக்கப்பட உள்ளதாக பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் கிராமப்புறங்களில் 210 பாலங்கள் நிர்மாணிக்கப்பட உள்ளன. இதற்கமைய மொனராகலை மாவட்டத்தில் 4 பாலங்களின் நிர்மாண பணிகளை ஆரம்பிக்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. அமைச்சர்களான பசில் ராஜபக்ஷ, ஜகத் புஷ்பகுமார, விஜித் முனிசொய்சா, சுமேதாஜி ஜெயசேன மற்றும் ஊவா மாகாண முதலமைச்சர் சஷீந்திர ராஜபக்ஷ ஆகியோர் இதில் கலந்து கொண்டார்கள். ජනාධිපතිතුමාට අවශ්‍යයි ඒ දරුවන්ට හොඳ අධ්‍යාපනයක් ලබා දෙන්න හොඳ පාසල් පද්ධතියක්, රුවල් පද්ධතියක් මේ ගම්වලට ලබා දෙන්න එතුමා කටයුතු කරගෙන යනවා. மக்களுக்கு சிறந்த சேவைகளை வழங்கும் நிறுவனமாக உள்ளூராட்சி மன்றங்கள் செயற்பட வேண்டும் என அமைச்சர் ALM அத்தாவுல்லா தெரிவித்துள்ளார். பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் நிதியுதவியுடன் நாமல்ஓயா பிரதேச சபைக்குட்பட்ட அபேபுர வீதியின் அபிவிருத்தி பணிகளை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் அவர் இதனை தெரிவித்தார். இத்திட்டத்திற்காக 50 லட்சம் ரூபாய் செலவிடப்பட உள்ளது. இதன் மூலம் 1000க்கும் மேற்பட்ட மக்களும் விவசாயிகளும் நன்மையடைய உள்ளனர். இந்நிகழ்வில் பிரதேச சபை உறுப்பினர்கள், அமைச்சின் அதிகாரிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் சட்டவிரோத மண் அகழ்வை தடுக்க சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார். மாவட்ட பெரும்போக பயிற்சிகைக்கான ஆரம்ப கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்தார். இந்த கூட்டம் மட்டக்களப்பு மாவட்ட அரசு அதிபர் தலைமையில் மாவட்ட செயலகத்தில் இன்று இடம்பெற்றது. விவசாயிகள் எதிர்நோக்கும் பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பாக ஆராயப்பட்டு
அதற்கான தீர்வுகளும் அங்கு எட்டப்பட்டன. மாவட்ட விவசாய பணிப்பாளர் பி உலகநாதன், பிரதேச செயலாளர்கள் உள்ளிட்ட அதிகாரிகளும் இதில் கலந்து கொண்டார்கள். அம்பாறை மாவட்டத்தில் அனைத்து பிரதேசங்களிலும் உள்ள இந்து ஆலயங்கள் புனரமைக்கப்பட்டு வருகின்றன. கல்முனை தமிழ் பிரதேசத்தில் உள்ள பாண்டிருப்பு ஸ்ரீ சித்திரவேராயுதர் தேவஸ்தானத்தின் புனரமைப்பு பணிகள் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டன. பாராளுமன்ற உறுப்பினர் PHPS என பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். பிரதேச செயலாளர் K லவநாதன் உட்பட ஆலய நிர்வாகிகளும் அதிகாரிகளும் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். சமாதானம் மற்றும் அபிவிருத்திக்கான இலங்கையின் அணுகுமுறை தொடர்பாக உலகத்திற்கு எடுத்துக்கூற தயார் என பிரான்ஸ் பாராளுமன்ற உறுப்பினர் திருமதி நெத்தலி குலே தெரிவித்துள்ளார். சில நாடுகளும் குழுக்களும் ஏனைய நாடுகளின் அடிமட்ட நிலைமைகளை புரிந்து கொள்ளாமல் கருத்துக்களை வெளியிடுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் உண்மை நிலையை உலகத்திற்கு எடுத்துக்கூற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கண்டி ஜனாதிபதி மாளிகையில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்தபோது அவர் இதனை தெரிவித்தார். திருமதி குலே பிரான்ஸ் பாராளுமன்ற உயர் பீடத்தில் நோமான் பிரதேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றார். பொதுநலவாய மாநாட்டிற்கு அமைவாக இலங்கையில் நடைபெறும் வர்த்தக மாநாட்டில் கலந்து கொள்ளவிருக்கும் பிரான்ஸ் வர்த்தக குழுவிற்கான ஏற்பாடுகளை செய்வது தொடர்பாக ஆராய அவர் இலங்கை வந்துள்ளார். அவர் ஹம்பாந்தோட்டை, யாழ்ப்பாணம், திருகோணமலை ஆகிய பிரதேசங்களுக்கு விஜயம் செய்தார். சர்வதேச ரீதியில் இலங்கைக்காக குரல் கொடுப்பது சம்பந்தமாக ஜனாதிபதி அவருக்கு நன்றி தெரிவித்தார். இலங்கைக்கு வந்து உண்மை நிலையை அறிந்து கொள்ளுமாறு தம்மை விமர்சிப்பவர்களுக்கு அழைப்பு விடுப்பதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார். மோதல்கள் முடிவடைந்ததன் பின்னர் அபிவிருத்திக்காக பெரும் பணம் வடபகுதிக்கு செலவிடப்பட்டதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். வடக்கின் பெரும் அபிவிருத்தியை தான் நேரில் கண்டதாக அவர் தெரிவித்தார். அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே, வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் கருணாரத்ன அமுனுகம உட்பட பிரமுகர்கள் பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். நவம்பர் மாதம் நடைபெறும் பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டில் பங்கு பெற்றுமாறு அரசாங்கம் இந்திய பிரதமருக்கு உத்தியோகபூர்வமாக அழைப்பு விடுத்துள்ளது. புதுடில்லி தலைநகரில் பிரதமர் கலாநிதி மன்மோகன் சிங்கை சந்தித்த வெளியுறவுகள் அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் செய்தியை கையளித்தார். பேராசிரியர் GL பீரிஸ் இந்திய பிரதமருடன் இருநாட்டு ஒத்துழைப்புகள் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்திய மீனவர்கள் இலங்கை கடல் எல்லையில் பிரவேசிக்கும் பிரச்சினை தொடர்பாக அவதானம் செலுத்தப்பட்டது. செப்டம்பர் 21ஆம் தேதி நடைபெறும் மாகாண சபை தேர்தலுக்காக தெற்காசிய தேர்தல் முகாமை நிறுவனங்களின் கண்காணிப்பாளர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அழைப்பு தொடர்பாகவும் விவரிக்கப்பட்டது. இந்திய வெளியுறவுகள் அமைச்சர் சல்மான் குர்ஷிதுடனும் பேச்சுவார்த்தை நடத்த பேராசிரியர் GL பீரிஸும் அவகாசம் கிடைத்தது. அக்டோபர் மாதத்தில் இலங்கைக்கு விஜயம் செய்ய கிடைத்துள்ள அழைப்பையும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஏற்றுள்ளார். பயங்கரவாதத்தை தோற்கடிப்பதற்காக பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷ ஆற்றிய சேவைகளை அடிப்படையாக கொண்ட கோட்டாபயவின் யுத்தமும் தமிழ் புலி பயங்கரவாதிகளின் வரலாற்று ரீதியிலான தோல்வியும் என்ற பெயரில் புத்தகம் ஒன்று வெளியிடப்பட்டது. பத்திரிகையாளர் CA சந்திரபிரேம இதனை எழுதியுள்ளார். சபாநாயகர் சமல் ராஜபக்ஷ பிரதம அதிதியாக கலந்து கொண்டதுடன் நூலின் முதலாவது பிரதி அவருக்கு கையளிக்கப்பட்டது. பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷ கௌரவ அழைப்பினராக கலந்து கொண்டார். புத்தக வெளியீட்டு விழா நேற்று கொழும்பில் இடம்பெற்றது. கோட்டாபய ராஜபக்ஷ ராணுவத்தில் ஆரம்பத்தில் மேஜர் ஜெனரல் விஜய விமலரத்னவின் இரண்டாவது கட்டளை அதிகாரியாக செயல்பட்டார். 2005இல் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக பதவியேற்ற கோட்டாபய ராஜபக்ஷ பயங்கரவாதத்தை ஒழிப்பதில் பெரும் சேவையாற்றினார். மோதல் ஆரம்பமான கட்டம் தொடக்கம் அது நந்தி கடலில் முடிவடையும் சந்தர்ப்பம் வரையிலான நிகழ்வுகள் இந்நூலில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. 600 பக்கங்களை கொண்ட இந்த நூலில் அரிதான புகைப்படங்களும் உள்ளடக்கப்பட்டுள்ளன. அமைச்சர்களான பந்துல குணவர்தன, ரஞ்சித் சியம்பலாபிட்டிய, ஜனாதிபதியின் செயலாளர் லலித் வீரதுங்க, முப்படை தளபதிகள் ஆகியோரும் இதில் கலந்து கொண்டார்கள். இனி வடக்கின் மேல் உதயம் தொடர்பான கண்ணோட்டம். இன்று கல்வித்துறை தொடர்பாக ஆராயப்படுகின்றது. வடக்கில் 1060 பாடசாலைகள் உள்ளன. இவற்றுள் 982 பாடசாலைகளில் கல்வி நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றன. 2010ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதமாகும் போது 752 பாடசாலைகளில் மாத்திரமே கற்றல் நடவடிக்கைகள் இடம்பெற்றன. 259 பாடசாலைகள் மூடப்பட்டிருந்தன.
கடந்த ஏப்ரல் மாதம் மூடப்பட்ட பாடசாலையின் எண்ணிக்கை 78ஆக குறைந்தது. 2ஆம் நிலை பாடசாலைகள் அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் புதிய பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டன. புதிய மாணவர்கள் அவற்றுக்கு சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். பயங்கரவாதம் தோற்கடிக்கப்பட்ட 2009ஆம் ஆண்டு தொடக்கம் 2012ஆம் ஆண்டு வரை அரசு வடக்கின் கல்வி மேம்பாட்டிற்கு 238 கோடி ரூபாவுக்கும் அதிகமான தொகையை செலவிட்டது. சேதமடைந்த 695 பாடசாலை கட்டிடங்கள் புனரமைக்கப்பட்டன. வடக்கில் 28 பாடசாலைகளுக்கு மகிந்தோதிக தொழில்நுட்ப விஞ்ஞான கூடங்கள் வழங்கப்பட்டன. வடமாகாணத்தில் சுமார் 80,000 மாணவர்களுக்கு கடந்த வருடங்களில் சீருடைகளும் இலவச புத்தகங்களும் பாடசாலை உபகரணங்களும் வழங்கப்பட்டன. பாடசாலை மாணவர்கள் 3800 பேருக்கு சைக்கிள்கள் வழங்கப்பட்டன. பல்கலைக்கழகங்களுக்கும் பெருமளவு மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். மேலும் பலர் சர்வதேச ரீதியிலும் உள்நாட்டிலும் கல்வி, கலை மற்றும் விளையாட்டுத் துறைகளிலும் தமது திறமைகளை வெளிப்படுத்தியுள்ளனர். அரசு கல்விக்காக ஆற்றிய சேவைகளின் பலனாகவே இந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. சாவகச்சேரி பிரதேச செயலக பிரிவில் கெட்படு கிராமத்தில் உள்ள குஞ்சுவெளி பகுதியில் அபிவிருத்தி பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 2 கிலோமீட்டர் நீளத்தை கொண்ட இந்த வீதியை புனரமைக்க 2 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. இதனை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் வடமாகாண ஆளுநர் மேஜர் ஜெனரல் GA சந்திரஸ்ரீ பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். தாய் நாட்டிற்காகவும் தமிழ் மக்களின் நலன்களுக்காகவும் தற்போதைய ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் தயா ரட்நாயக்க உள்ளிட்ட ராணுவ தலைவர்கள் ஆற்றிய சேவைகளை தமிழ் வர்த்தக சமூகத்தினர் பாராட்டி கௌரவித்துள்ளனர். தமிழ் வர்த்தகர்களை உள்ளடக்கிய தேசிய ஒருமைப்பாட்டிற்கான சங்கம் ஏற்பாடு செய்திருந்த இந்த வைபவம் அண்மையில் கொழும்பு கலதாரி ஹோட்டலில் இடம்பெற்றது. இலங்கையின் ராணுவ தளபதி ஒருவரே தமிழ் சமூகத்தின் சார்பில் தமிழ் வர்த்தகர்கள் ஒன்றிணைந்து பாராட்டியுள்ள முதல் சந்தர்ப்பம் இதுவாகும். கொழும்பில் உள்ள சுமார் 25க்கும் மேற்பட்ட முன்னணி தமிழ் வர்த்தகர்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். யுத்தம் காரணமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த யாழ்ப்பாணத்திற்கும் பருத்தித்துறைக்கும் இடையிலான 752ஆம் இலக்க இலங்கை போக்குவரத்து சபையின் பஸ் சேவையை மீண்டும் ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்குரிய ஏற்பாட்டினை ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் செயலாளரும் அமைச்சருமான சுசில் பிரேமஜயந்த மேற்கொண்டுள்ளார். அண்மையில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற தேர்தல் பிரசார கூட்டம் ஒன்றில் யாழ் மாவட்ட முதன்மை வேட்பாளர் அங்கஜன் ராமநாதன் விடுத்த வேண்டுகோளின் அடிப்படையில் இதற்கான ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கலையுலக வாழ்வில் 36 வருடகால சேவையை நிறைவு செய்துள்ள இலங்கை வாழ் கலைஞர் மோகன் குமாரை பாராட்டும் வகையில் கலை பொய்கை என்ற மலர் வெளியிடப்பட்டது. கலைஞர் மோகன் குமார் கடந்த 36 வருடங்களாக வானொலி, தொலைக்காட்சி மற்றும் மேடை நாடகங்கள் மூலம் தமிழ் கலையுலகிற்கு அளப்பரிய சேவை ஆற்றியிருக்கிறார். இனங்களுக்கு இடையே ஒரு உறவு பாலமாக விளங்கிய இவர் சிங்கள மொழி மூலமான பல திரைப்படங்கள் மற்றும் தொலைக்காட்சி தொடர் நாடகங்கள் வாயிலாக கலையுலகிற்கு சேவையாற்றியிருக்கிறார். இவர் கிருஷ்ண கலாலயத்தின் மூலம் கலையுலகிற்கு ஆற்றிய சேவைகள் இந்நிகழ்வில் நினைவு கூறப்பட்டது. மல்வானை முஸ்லிம்களின் ஆரம்பகால வரலாறு பற்றிய நூல் வெளியிட்ட விழா அண்மையில் அல் முபாரக் தேசிய பாடசாலையின் ARM லாஃபிர் ஹாஜியார் கற்போர் கூடத்தில் இடம்பெற்றது. முன்னாள் ஆசிரியரும் சமூக ஆர்வலருமான MHS சகீத் இந்த நூலை எழுதியுள்ளார். இந்த நூல் வெளியிட்ட விழாவில் கம்பஹா மாவட்ட மேல் நீதிமன்ற நீதிபதி MMA கஃபூர் உட்பட பலரும் கலந்து கொண்டார்கள். விளையாட்டு கரீபியன் பிரீமியர் லீக். கரீபியன் பிரீமியர் லீக் 2020 கிரிக்கெட் போட்டித் தொடரின் கிறிஸ் கேல் தலைமை தாங்கும் ஜமைக்கா அணியில் இணைந்து கொள்ளுமாறு இலங்கை கிரிக்கெட் வீரர் குமார் சங்கக்காராவுக்கு அழைப்பு விடுத்துள்ளது. இவர் முத்தையா முரளிதரனும் ஜமைக்கா அணியின் சார்பில் போட்டியிட உள்ளார். உலகில் சிறந்த துடுப்பாட்டக்காரர்கள் 5 அடங்கும் குமார் சங்கக்கார இம்முறையும் தமது திறமைகளை வெளிப்படுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜமைக்கா அணியில் இலங்கை வீரர்களான மஹேல ஜாவர்தன, லசித் மாலிங்க ஆகியோரும் இடம்பெற உள்ளனர்.